ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ரொம்ப ஈஸியான முட்டைக்கோஸ் கூட்டு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும் செய்கிறது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ், கேரட் ரெண்டையும் நான் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய வெங்காயம், 4-5 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கூடயே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேங்க. ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கலைங்க, அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாலாம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாங்க. அது நல்லா வேகட்டும் எண்ணெயிலேயே. இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோசையும் கேரட்டையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. நான் கேரட் இருந்ததுனால கேரட் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு கேரட் வேணான்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. முட்டைக்கோஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம தண்ணி விட்டு வேக வைக்க போகிறது இல்லைங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா கோஸ் சீக்கிரமாக வெந்துடும். எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. இந்த கூட்டு செய்கிறது ரொம்ப டைமில் எடுக்காதுங்க. குயிக்காகவே செஞ்சு முடிச்சிடலாம், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இப்போ இந்த காய்க்கெல்லாம் தேவையான அளவுக்கு தூளுப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். உங்களுக்கே பார்க்கும்போது நல்லா தெரியும் பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்து நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம முட்டைக்கோஸ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா. இப்போ ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த கேப்பில் வேகிற கேப்லேயே நான் துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம்னா சூப்பரான முட்டைக்கோஸ் கூட்டு தயார் பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.